ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேஹா சமையல். இன்றைக்கி நம்ம பருப்பு கிச்சடி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. உடம்பு சரியில்லைன்னா கூட சிம்பிளாக இதை செஞ்சுருவாங்க. இதுக்கு நான் இங்கே 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். கூடயே 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கப் சேர்த்திங்கன்னா அதுக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி தாளிக்க ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுக்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்ததும் ஒரு காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டதும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் கலந்து விட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வெந்து வரட்டும். தக்காளி மசிஞ்சதும் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மற்ற எந்த மசாலாவும் சேர்க்கல, சிம்பிளாக இருக்கட்டும்னு இப்படியே விட்டாச்சு. இப்போ பருப்பும் அரிசியும் கழுவி வச்சதை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கலந்து இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். பருப்பும் இருக்கறனால நல்லா குழைவாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.